எம்ஜிஆரா யார் அவர் என்று கேட்ட புதுமுக நடிகைக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த எம்ஜிஆர். இந்த நடிகைக்கு பிரபல நடிகைக்கு ஏற்பட்ட தொழில்முனை போட்டியில் சமரசம் செய்த எம்ஜிஆரின் துணைவியார். இந்த நடிகை தெலுங்கு பிரபல ஹீரோ நடனமாடுவதை பார்த்து கிண்டல் அடித்து கேலியாக சிரித்தார். அந்த பிரபல நடிகர் இந்த நடிகைக்கு கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம். முதல் படத்திலிருந்து இந்த நடிகையை எம்ஜிஆர் முக்கியமான ரோல் கொடுத்தார். யார் அந்த நடிகை? சரோஜாதேவி அந்த படத்தில் கதாநாயகியாக இருந்தாலும் இந்த நடிகை நடித்த அந்த ஒரு பாடல் மெகா ஹிட் அடித்தது. அது என்ன பாடல்? இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இந்த வீடியோ. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த நடிகை பிரபல ஹீரோ ஒருவர் தெலுங்கு படத்தில் நடனமாட வேண்டிய ஷூட்டிங்கில் நடித்து கொண்டிருந்தார். அப்போது அந்த படப்பிடிப்புக்கான 15 வயதான இளம் நடிகை அங்கு வந்தார். அந்த நடிகை அப்போது எந்த படத்திலும் நடிக்கவில்லை. ஆனால் அழகாக கலையாக இருந்தார். அப்பொழுதே அந்த நடிகை பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருந்தார். அந்த பிரபல ஹீரோ நாட்டியம் ஆட வேண்டிய காட்சி, கையை காலை தக்க என்று ஆடிக்கொண்டிருந்தார். தவிர நிறைய டேக் வாங்கி கொண்டிருந்தார். அந்த இளம் பெண்ணுக்கு அப்போது தெரியவில்லை அந்த ஹீரோ ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஹீரோ, அவரை கடவுளாக நினைத்து மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நடிகைக்கு தெரியாது. கலுக்கென்று அந்த நடிகை சிரித்துவிட்டார். உடனே திரும்பி பார்த்த அந்த நடிகருக்கு சில்லென்று கோபம் பொத்து கொண்டு வந்தது. பேக்கப் சொல்லிவிட்டு சேரில் போய் உட்கார்ந்தார் அந்த பிரபல ஹீரோ. உனக்கு நடனத்தை பற்றி என்ன தெரியும், ஏன் சிரித்தாய் என்று கேட்டார் அந்த பிரபல நடிகர். எனக்கு நடனம் நன்றாக ஆட தெரியும், ஆனால் நீங்கள் இவ்வளவு முறை டேக் வாங்கி ஆடுகிறீர்களே என்று நினைத்துதான் எனக்கு சிரிப்பு வந்தது என்றார். அருகில் இருந்த பிரபலமான சவுகார் ஜானகி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வாயை மூடி என்றார். அந்த இளம்பெண், நான் உண்மையைத்தானே சொல்கிறேன், ஏன் உண்மையை பேசினால் தப்பா என்று துடுக்காக கேட்டார். அந்த பிரபல ஹீரோவுக்கு அந்த பெண் வாய் துடுக்கு நன்றாக பிடித்து போனது. சரி, என் படத்தில் உனக்கு வாய்ப்பு தருகிறேன், என்னோடு ஜோடியாக நடிக்க உனக்கு சம்மதமா என்று கேட்டார் அந்த பிரபல ஹீரோ. விருப்பம்தான், நான் நடித்தால் கதாநாயகியாக மட்டுமே நடிப்பேன் என்று அந்த இளம் பெண் கூறினார். இப்படி அந்த பிரபல ஹீரோவிடம் கண்டிஷன் போடுகிறார். சினிமாவுக்குள்ளே வரவில்லை, சினிமாவே என்னவென்று தெரியவில்லை, நீ நடித்தால் நாயகியாகத்தான் நடிப்பாயா? பேஷ், உன்னுடைய தன்னம்பிக்கை எனக்கு பிடித்திருக்கிறது, உன்னை அடுத்த படத்தில் நான் கதாநாயகியாக அறிமுகப்படுத்துகிறேன் என்று வாக்கு கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த இளம் பெண்ணை படப்பிடிப்புக்கான அழைத்து வந்த நடிகை மிகப்பெரிய சீனியர் நடிகை சவுகார் ஜானகி. இப்படி இந்த பெண் எதிர்த்து பேசிவிட்டாளே என்று மனசுக்குள் பயம். அந்த இளம் பெண்ணை கண்டிக்கிறார். நீ எப்படி அப்படி ஒரு பிரபல ஹீரோ முன்னால் இப்படியெல்லாம் வாயாடுகிறாய்? அந்த பிரபல ஹீரோ நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வார். மக்கள் அவரை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும் என்று கண்டிக்கிறார். அதற்கு இளம் பெண்ணான அந்த வருங்கால நடிகை, யாராக இருந்தாலும் எனக்கென்ன, மனதில் பட்டதை நான் சொன்னேன். நடனமே சரியாக ஆடத் தெரியாத அந்த நடிகர் எத்தனை டேக் தான் வாங்குவார்? பாவம் டைரக்டர், நானா இருந்தா ஹீரோவை மாற்றியிருப்பேன் என்று தில்லாக கூறுகிறார். அதன் பிறகு அந்த பிரபல தெலுங்கு ஹீரோ அந்த இளம் பெண்ணை தன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்துகிறார். படமும் படப்பிடிப்பு போய் கொண்டிருக்கிறது. வாகினி ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது சினிமா உலகில் ஒரு இளம் பெண் பெரிய பிரபல ஹீரோவுக்கு கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார், நன்றாகவும் இருக்கிறார் என்று பரவலாக பேசுகிறார்கள். அந்த பிரபல ஹீரோ தெலுங்கு நடிகர் NT ராமாராவ். அப்படி வாய் தொடுக்காக பேசிய நடிகை எங்க வீட்டு பிள்ளை படத்தில் நடித்த ரத்னா ஜி நாகரத்னா பிரஷ்னலட்சுமி என்ற இயற்பெயரில் அழைக்கப்பட்டவர். அப்பொழுது தேவர் பிலிம்ஸ் தயாரிக்கவிருந்த தொழிலாளி படத்திற்காக ஒரு விஜயா என்ற கதாபாத்திரத்துக்காக புதுமுகம் ஒருவரை தேடி வந்தார்கள். ரத்னா எப்படி தேர்வு செய்யப்பட்டார்? எம்ஜிஆர் நடித்த தொழிலாளி திரைப்படத்திற்காக புதிய முகம் தேவை என்று கேட்டுவிட்டு எம்ஜிஆர் தனது படங்களில் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான முகத்தை தேர்வு செய்வதில் அதிக கவனம் செலுத்துவார். அழகு மட்டுமல்ல, கேமரா முன் இயல்பாக நடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் முக்கியமாக கருதினார். அப்போது பல புதுமுகங்கள் திரையிடப்பட்டனர். அவர்களில் ரத்னாவின் தோற்றம், இயல்பான முகபாவனை, கேமரா டெஸ்டில் காட்டிய நம்பிக்கை ஆகியவை படக்குழுவினரை கவர்ந்ததாக கூறப்படுகிறது. தொழிலாளி திரைப்படத்திற்கு புதுமுகம் தேவை என்று நடிகை ரத்னாவை அந்த படத்தின் புரொடக்ஷன் மேனேஜர் எங்க படத்தில் நடிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த இளம்பெண், யார் ஹீரோ, நான் நாயாக மட்டும்தான் நடிப்பேன் என்று கூற, அந்த புரொடக்ஷன் மேனேஜர், எம்ஜிஆர் தான் ஹீரோ, நீங்கள் கதாநாயகி என்று சொல்லி இருக்கிறார். உடனே அந்த இளம்பெண், எம்ஜிஆரா, யார் அவர் என்று வாய் துடுக்காக கேட்க, அருகிலிருந்த சீனியர் நடிகை சவுகார் ஜானகி, சின்னவர் பற்றி அப்படியெல்லாம் பேசாதே, அவர் காதுக்கு சென்றால் கோபப்படுவார் என்று சொல்ல, அவர் கோபப்படுவது போல் நான் ஒன்றும் சொல்லவில்லையே, எனக்கு தெரியவில்லை என்றுதானே சொன்னேன். இப்படித்தான் தொழிலாளி படத்திற்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார்.
தொழிலாளி திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் சாண்டோ சின்னப்பதேவர். அவர் ஆரம்பத்தில் பால்காரராக இருந்தார். ராஜகுமாரி படத்தில் சின்ன வேடத்தில் நடித்தார். பின் படிப்படியாக உயர்ந்தார். அவர் சொந்த கதையை படமாக எடுத்தார். அந்த படம்தான் தொழிலாளி. அந்த படத்தில் விஜய் என்ற கதாபாத்திரத்தில் தான் ரத்னா அறிமுகமானார். அதன் பிறகே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக திரைப்பட வட்டாரங்களில் கூறப்படுகிறது. எம்ஜிஆர் யார் என்று ரத்னா கேட்டாராம். இதை பற்றி தான் அதிகம் பேசப்பட்டது சினிமா உலகில். ரத்னா தமிழ் திரைப்பட உலகை பற்றி அதிகம் அறிந்திருக்காத புதுமுகமாக இருந்ததால் எம்ஜிஆர் யார் அல்லது அவர் பெரிய நடிகரா என்ற பொருளில் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை கேட்ட சிலர் ஆச்சரியப்பட்டாலும் எம்ஜிஆர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் அவருக்கு தெரியவில்லை, அதில் தவறில்லை என்ற மனநிலையிலேயே நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அப்படி சொல்லிவிட்டதால் நடிகை ரத்னாவை படப்பிடிப்பு தளத்தில் எம்ஜிஆர் எப்படி நடத்தினார் என்பது அன்றைய பிரபல சினிமா இதழ்களில் பக்கம் பக்கமாக எழுதி தள்ளினார்கள். எம்ஜிஆரின் அணுகுமுறை. எம்ஜிஆர் புதியவர்களை ஊக்குவிப்பதில் பெயர் பெற்றவர். ஒரு கலைஞரின் திறமையே முக்கியம், அவர் பிரபலமா புதியவரா என்பது முக்கியமல்ல என்ற எண்ணம் அவரிடம் இருந்ததாக அவருடன் பணியாற்றிய பலரும் பின்னர் நினைவு கூர்ந்துள்ளனர். அதனால் ரத்னா புதுமுகம் என்பதற்காக அவரை ஒதுக்காமல் நடிப்பில் வழிகாட்டியாக படப்பிடிப்பு நடைபெற உதவியதாக சினிமா வட்டார குறிப்புகள் கூறுகின்றன. முடிவாக ரத்னா தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் அவரது புதுமையான தோற்றமும் திரைக்கு ஏற்ற முகபாவனையும் கேமரா டெஸ்டில் காட்டிய திறமையும் தான் என்று பொதுவாக கூறப்படுகிறது. 1960களில் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் புதிய நடிகைகளுக்கு வாய்ப்பு கிடைப்பது எளிதான விஷயமல்ல. அந்த காலத்தில் முன்னணி நடிகர்களாக விளங்கியவர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் என்.டி. ராமாராவ். இவர்களுடன் முதல் வாய்ப்பு கிடைப்பது எந்த புதுமுக நடிகைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கருதப்பட்டது. நடிகை ரத்னா சினிமாவுக்கு வந்தபோது அவருக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகை பற்றிய அறிவு அதிகமாக இல்லை என்று அக்கால சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டது. அதனால் அவர் இயல்பாகவே பல கேள்விகளை கேட்டதாகவும் கூறப்படுகிறது. 2 சூப்பர் ஸ்டார்களின் அணுகுமுறை. அந்த காலத்தில் எம்ஜிஆரும் என்டிஆரும் புதுமுகங்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு நடிப்பில் உதவி செய்தவர்கள் என்று பலரும் நினைவு கூர்ந்துள்ளனர். புதிய நடிகர்கள் பதற்றப்படாமல் நடிக்க வேண்டும் என்பதில் இருவரும் கவனம் செலுத்தியதாக அவர்களுடன் பணியாற்றிய பலர் பின்னர் கூறியுள்ளனர். ரத்னாவின் அனுபவம். ரத்னா போன்ற புதிய நடிகைகளுக்கு ஒரே காலகட்டத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் 2 மிகப்பெரிய நட்சத்திரங்களுடன் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அவருடைய இயல்பான நடிப்பும் திரை தோற்றமும் அவருக்கு வாய்ப்புகளை பெற்று தந்ததாக சினிமா வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் நடிகை ரத்னா இணைந்து நடித்த தொழிலாளி படப்பிடிப்பை சுற்றி ரசிகர்கள் மத்தியில் பேசப்படும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. இவற்றில் சிலவற்றுக்கு உறுதியான ஆவண ஆதாரங்கள் உள்ளன. சிலவை சினிமா வட்டாரங்களில் பரவிய நினைவு குறிப்புகளாகும். ரத்னாவின் பதற்றத்தை போக்கிய எம்ஜிஆர். ரத்னா புதுமுகம் என்பதால் முதல் நாள் படப்பிடிப்பில் மிகவும் பதற்றமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதை கவனித்த எம்ஜிஆர், பயப்படாமல் இயல்பாக நடியுங்கள், தவறு நடந்தால் மீண்டும் எழுப்போம் என்று ஊக்கப்படுத்தியதாக படக்குழுவினர் பின்னர் நினைவு கூர்ந்துள்ளனர். அது மட்டுமல்ல, வசனத்தை மனப்பாடம் செய்ய உதவினார் எம்ஜிஆர். நீண்ட வசனங்கள் இருந்ததால் அவற்றை எப்படி இடைவெளியுடன் பேச வேண்டும், கேமராவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் எம்ஜிஆர் நேரடியாக கூறி உதவுவார் என்பது அவருடன் பணியாற்றிய பலரின் நினைவுகளில் இடம்பெற்றுள்ளது. பல டேக் எடுக்க எம்ஜிஆர் கோபப்படவில்லை. ரத்னாவால் சில காட்சிகள் பலமுறை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் எம்ஜிஆர் ஒருபோதும் கோபப்படாமல் புதுமுகங்களுக்கு இது இயல்புதான் என்று அமைதியாக இருந்ததாக சினிமா வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. மதிய உணவின் போது அனைவரும் சமம். எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்தில் மூத்தவர் புதியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக பழகுவார். ரத்னாவிடமும் நலம் விசாரித்து சாப்பிட்டீர்களா என்று கேட்பது வழக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. படப்பிடிப்பு முடிவில் பாராட்டு. ஒரு பாடல் மற்றும் சில முக்கிய காட்சிகள் முடிந்த பின் நன்றாக நடித்திருக்கிறீர்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் என்று எம்ஜிஆர் ரத்னாவை பாராட்டியதாக சில பழைய சினிமா இதழ்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிறைவாக, எம்ஜிஆருடன் நடித்த பல புதுமுக நடிகைகள் போலவே ரத்னாவுக்கும் அவர் மிகுந்த பொறுமையுடனும் மரியாதையுடனும் கேமரா முன் ரத்னா பதற்றமாக இருந்ததால் அதை கவனித்த எம்ஜிஆர், அவசரப்பட வேண்டாம், இயல்பாக நடியுங்கள் என்று ஊக்கப்படுத்தி காட்சியை பலமுறை பொறுமையாக ஒத்திகை பார்க்க வைத்தாராம். இதனால் ரத்னாவுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டார். எம்ஜிஆரை யார் அவர் என்று கேட்ட நடிகை, படப்பிடிப்பில் எம்ஜிஆர் நடத்திய விதம் கண்டு அன்று பத்திரிகை உலகமும் சினிமா உலகமும் அவரின் பெருந்தன்மையை கண்டு பாராட்டி தள்ளினார்கள். படப்பிடிப்பு இடைவெளிகளில் தொழில்நுட்ப கலைஞர்கள் முதல் ஜூனியர் கலைஞர்கள் வரை அனைவரிடமும் எம்ஜிஆர் அன்பாக பழகுவார். புதிய நடிகர் நடிகைகளையும் குடும்ப உறுப்பினர்களைப் போலவே கவனிப்பார் என்பதே அவருடன் பணியாற்றிய பலரின் நினைவாக உள்ளது.
ஆனால் எம்ஜிஆரின் நகைச்சுவை உணர்வை பற்றி அவருடன் பணியாற்றியவர்கள் கூறிய சில விஷயங்கள் உள்ளன. புதிய நடிகைகள் பதற்றமாக இருந்தால் இவ்வளவு பயந்தால் கேமராவும் பயந்துவிடும் என்று சிரித்தபடி சொல்லி அவர்களை இயல்பாக்குவாராம். இது அவருடைய வழக்கமான கலகலப்பான பாணி என்று பலர் நினைவு கூர்ந்துள்ளனர். காட்சி சரியாக வந்தால் இப்போதான் ஹீரோயின் மாதிரி இருக்கிறீர்கள் என்று பாராட்டுவாராம். இதுவும் ஊக்கப்படுத்தும் வகையிலான நகைச்சுவை. படப்பிடிப்பு தளத்தில் அனைவரிடமும் ஜாலியாக பேசும் குணம் அவருக்கு இருந்தது. அதனால்தான் அவருடன் நடித்த பலர் அவரை மிகவும் எளிமையான மனிதர் என்று நினைவு கூர்ந்துள்ளனர். ரத்னா தனது திரை வாழ்க்கையை தெலுங்கு படங்களில் தொடங்கி பின்னர் தமிழில் தொழிலாளி மற்றும் எங்க வீட்டு பிள்ளை படங்கள் மூலம் மிகவும் பிரபலமானார். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் பாடல்தான் அவரை ரசிகர்களிடம் அதிகம் பிரபலப்படுத்தியது. தொழிலாளி படத்தில் மீனாவாக KR விஜயாவாகவும் விஜயாவாக ரத்னாவும் நடித்தார்கள். அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் தொழில் போட்டி இருந்தது. KR விஜயாவை எரிச்சலடைய செய்தது. இதனால் பிரச்சனை பெரிதாக வெடித்தது. அந்த பிரச்சனையை எம்ஜிஆர் கண்டுகொள்ளாமல் விட்டாலும் படப்பிடிப்புக்கு வந்த ஜானகி அம்மையார் இருவரையும் அழைத்து சமாதானம் பேசி ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்ட வேண்டும் என்று அறிவுரை கூறி படப்பிடிப்பில் அமைதியாக நடிக்க சொன்ன சம்பவம் பின்னாளில் நினைவு கூறப்பட்டது. பிற்காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு உறுதுணையாக அமைந்த பாடல் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடலுக்கு நடனமாடி மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில் மிக வரவேற்பை பெற்றார். பின்னர் அதிமுகவில் இணைந்து கட்சிக்காக பாடுபட்டார். அவரின் அர்ப்பணிப்பு கண்டு எம்ஜிஆர் அகமகிழ்ந்தார் என்பது திரையுலக செய்தி. இப்படி புதுமுக நடிகையாக எம்ஜிஆர் அவர்களை யார் அவர் என்று கேட்டு திரையுலகை படிப்படியாக வளர்ந்து மக்கள் மனதில் நின்றவர்தான் நடிகை ரத்னா.